நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட்லேருந்து ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் சப்மிஷன் டேட் வந்து 14/12, அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 5/1/2024 வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் STTM கேட்டகரி 2ல் வந்து கரண்ட்டில் வந்து 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 2, SCயில் 6, OBCயில் 9ன்னு சொல்லிட்டு 31 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ST/SC கேட்டகரி 1ல் வந்து 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதில் 1, அசிஸ்டன்ட் கிரேடு HR அப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, ஸோ இதில் 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ STTM அப்படின்னா ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி டெக்னீஷியன் B, ST/SC ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B. ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு. ஸோ இதில் வந்து டிசிப்ளின் ட்ரேடு கேட்டகரி பிரேக்கப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா STM அதாவது ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி டெக்னிக்கல் கேட்டகரி 2ல் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டரில் 8, ஃபிட்டரில் 8, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கில் 6, எலக்ட்ரிஷியனில் 5, ப்ளம்பரில் 2, வெல்டரில் 1, கார்பெண்டரில் 1ன்னு சொல்லி 31 வேகன்சி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ST/SC கேட்டகரி 1ல் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 4, மெக்கானிக்கல் 6, எலக்ட்ரிக்கலில் 3, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 4ன்னு சொல்லி 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் Cயில் வந்து 1, அசிஸ்டன்ட் கிரேடு இதில் வந்து 4 வேகன்சி, அசிஸ்டன்ட் கிரேடு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த ரிசர்வேஷன் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் இருக்காங்களா அவங்களுக்கான அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரியில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி டெக்னீஷியனுக்கு வந்து பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும் அல்லது ISC இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டில் 50% மார்க்கோட முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷுட் ஹேவ் ஹேட் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் SSC லெவலில் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி டெக்னீஷியன் B கேட்டகரி 2ல் வந்து மெயின்டெனருக்கு வந்து SSC முடிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷனில் 50% மார்க்கில் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் மேத்தமெட்டிக்ஸில் இண்டிவிஜுவலி அண்ட் 2 years ITS சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஷுட் ஹேவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் அதர் சப்ஜெக்ட் டிசிப்ளின் அலாங் வித் கோர் டிசிப்ளின் சப்ஜெக்ட் இண்டிகேட்டட் அபவ் வில் பி கன்சிடர் அப்படிங்கிற மாதிரி. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து SSC 50% மார்க்கில் ITS சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ எலக்ட்ரிஷியனுக்கு சேம் அதே தான், 10th ITS சர்டிஃபிகேட், ப்ளம்பருக்கு ITS சர்டிஃபிகேட், வெல்டர் ITS சர்டிஃபிகேட் 10th, கார்பெண்டர் அதுக்கு அதே தான் 10th ITI சர்டிஃபிகேட். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மினிமம் வெயிட் வந்து 4.5, அதாவது 45.5 kgயில் இருக்கணும், 160 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அபோவ் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்ஸபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெடிக்கலி ஃபவுண்ட் ஃபிட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து BSc வித் மினிமம் 60% மார்க்கில் வந்து BSc ஷல் பி ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் அண்ட் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு சப்ஸ்டடியில் இருக்கணும். அல்லது கெமிஸ்ட்ரி அது பிரின்சிபல் ஃபிசிக்ஸில் வந்து பிரின்சிபல் ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அலைடு வந்து இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஸ்டிஃபனரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் Bயில். அடுத்து வந்து டிப்ளமோ ஹோல்டர் இன்ஜினியரிங் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும் 60% மார்க்கில். எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ நாட் லெஸ் தென் 60% மார்க்கில் வந்து உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில். போஸ்ட் இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 7th CPC சென்ட்ரல் பே கமிஷனில் இருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு வந்து 20,000, செகண்ட் இயருக்கு வந்து 22,000 இருக்கும். அதுக்கப்புறம் புக் அலோன்ஸ் 3,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 24,000, செகண்ட் இயரில் வந்து 26,000, புக் அலோன்ஸ் 3,000 வரைக்கும் கொடுக்குறாங்க டிப்ளமோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தோம் அப்படின்னா 18 மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி 2ல் ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி டெக்னீஷியன் பிளான்ட் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு வந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ பே லெவல் வந்து 44,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க லெவல் Cயில். DA வந்து 18,000க்கு மேலே. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 63,000 வரைக்கும் இருக்கும். எதுக்கு அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு சேஃப்டியில். அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து 36,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அலோன்ஸு டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸு, லீஸ்ட் அகாமடேஷனு, அப்புறம் சைட் லொக்கேஷன் அலோன்ஸு, ப்ரொஃபஷனல் அப்டேட் அலோன்ஸ் இதெல்லாம் இருக்கும். எம்ப்ளாய் பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கும். ட்ராவல் அலோன்ஸ் இருக்குது, லீவு இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் பேஸில் இருக்கும். லோன் அலோன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் பிளான்ட் ஆப்ரேட்டர் மெயின்டெனருக்கு வந்து 18லேருந்து 24 வயசு. டிப்ளமோ ஹோல்டர் அதாவது ஸ்டிஃபன்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் Cயில் வந்து 18லேருந்து 35 வயசு, அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வந்து 21லேருந்து 28 வயசு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வில் போஸ்டட் மெட்ராஸ் ஆட்டோமேட்டிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் ஃபில் த வேகன்சி. ஸோ சென்னையில் தான் இதுக்கான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கல்பாக்கத்தில். பாண்டு ஸ்டிஃபன் ரே ட்ரெயினருக்கு வந்து பாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி 1ல் வந்து 4.5 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 4,47,000. கேட்டகரி 2ல் 5 இயர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் டாட் ட்ரைனிங் 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்கும், அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த வேகன்சியில் செலெக்ஷன் ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் வில் பேஸ்ட் ஆன் ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்கான். 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 1.5 மணி நேரம் நடக்கும் இந்த எக்ஸாமு. இதில் வந்து 0.5 நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அன்அட்டெண்டட், அதாவது ஆன்சர் பண்ணாத அந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த வித மார்க் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து தனித்தனியாக வந்து என்ன எக்ஸாம் இருக்கும், அதாவது என்ன சப்ஜெக்ட் இருக்கும், எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி, ஆப்டிடியூட், கிரிட்டிக்கல் ரீசனிங் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் பிலாங் ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசி கேட்டகரிஸ் ஆர் ரிக்ரூட் மேக்கிங் நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இதுக்கு கேட்டிருக்காங்க. நோட் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது ஃபீமேலுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கும் வந்து எந்த வித அப்ளிகேஷனும் கிடையாது. என்பிசிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 14/12 5/1 இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்லோட் பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் என்ன, எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 4 ஸ்டெப்பில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷனு, ஃபில் அப் த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்லோட் சிக்னேச்சர் ஃபோட்டோ, லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் கலெக்ஷனு, பேமெண்ட் பே பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.